சகல சாப்பாடு பத்தலையா? வெத்தலையே போட்டுட்டு இருக்கீங்க, இங்க கொடுங்க. குடுமா. நல்லா இருக்கே இது. விருந்து வச்சு வெத்தலை வாக்கம் கொடுத்து அத கையோட நீங்களே வாங்கிக்கிறியா? இந்தாங்க சகல. ஏன் விஜி, இதெல்லாம் என்ன அழகர் குளம் புத்தியா? அழகர் குல மனுஷங்களுக்கு தாராள மனசுதான். இது மெட்ராஸ்காரங்க புத்திங்களா? கவிய சொல்றீங்க நீங்க. என்ன சகல, உங்களை சொன்னா நீங்க என்ன சொல்றீங்க? புத்திய பத்தி பேசுனாங்களா? அது சரி, சமையல் யார் பண்ணது? 3 பேரும் சேர்த்தப்பல தான் பண்ணோம். பரவாயில்லையே, 3 பேரும் கூட்டணி சேர்ந்து இவ்வளவு நல்லா சமைச்சிருக்கியா? இந்தாங்க. மாமா, என்ன ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க? தலைவலிக்குதா? இல்லப்பா, மாமா பழைய மாதிரியே இல்ல. ஊர்ல நடந்த பிரச்சனை மாமாவை ரொம்ப பாதிச்சிருக்கு போல இருக்கு. ஊர் பிரச்சனை தீர்ந்து போச்சு மாப்பிள. தீந்துச்சா மாமா? இவ்வளவு அசால்ட்டா சொல்றியா? எப்படி மாமா தெரிஞ்சுச்சு? எதுவும் மெசேஜ் வந்துச்சா? அப்புறம் ஏன் மாமா இவ்வளவு டல்லா இருக்கியா? ஏன்னா சொல்றேன், இங்க 3 மருமகளும் சேர்ந்து இருக்கிறீங்க. இன்னைக்கு என்னமோ எனக்கு மன விட்டு கொஞ்சம் பேசணும் போல இருக்குது. பேசலாமா? தாராளமா பேசுங்க மாமா. தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கவனமா மனசுல வாங்கிக்கீங்க. எனக்கு 5 பொண்ணுங்க. நான் அவங்க மேல அளவு கடந்த பாசம் வச்சிருக்கேன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா உங்களுக்கு புரியாத சில விஷயங்கள்லாம் இன்னைக்கு சொல்லி ஆகணும். அப்பேற்பட்ட சந்தர்ப்பம் இன்னைக்கு வந்திருக்குது. விவரம் தெரியாத வயசுலயே என் குழந்தைகள் எல்லாம் தாய் இழந்துட்டாங்கய்யா. அதுக்கப்புறம் ஒரு தாய்க்கு தாயா, தந்தைக்கு தந்தையா நான் தான் அவங்களை எடுத்து வளர்த்து ஆளாக்கி கட்டி கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறேன். அதனால அவங்க சிரிச்சாலும் அழுதாலும் ஒரு சராசரி தகப்பனுக்கு வர்ற பாதிப்பை விட எனக்கு அதிகம் தான் வரும். இருக்கிற எனக்கும் இருந்து இல்லாம போயிட்டே மனைவிக்குமா சேர்த்து சந்தோஷமோ துக்கமோ ரெட்டிப்பு அனுபவிக்கிறேன். சந்தோஷம் ரெட்டிப்பா இருந்தா எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா துக்கம் வேதனை முடியலையா. நீங்க என்ன விட அதிகம் படிச்சவங்க. எனக்கு புரியாத பல விஷயங்கள் உங்களுக்கு புரியும். ஆனா பாசம்னா என்ன, அதோட பாதிப்போட ஆழம் என்ன, இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும்னா வயசு வேணும், அனுபவம் வேணும். இன்றைய கணவன் நாளைய தகப்பன். உங்க குழந்தை குட்டி எல்லாம் ஆளாக்கி கட்டி கொடுத்து வேற வீட்டுக்கு அனுப்புவீங்களே, அப்ப நான் இன்னைக்கு பேசுற அர்த்தம் பூரா விளக்கம். ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையால நீங்க பெத்த குழந்தைகள் அந்த வீட்டுல போய் கண்கலங்க நேரிட்டா, அப்ப நான் இன்னைக்கு படுற வேதனை உங்களுக்கு வரைக்கும். ஆனா நான் ஆண்டவனை கைகூப்பி வேண்டிக்கிறையா, உங்களுக்கும் உங்க சந்ததிகளுக்கும் அந்த மாதிரி சூழ்நிலை என்னைக்கு வரக்கூடாது. நீங்களும் உங்க குழந்தைகளும் சகல சௌபாகியத்தோட என்னைக்கு சந்தோஷமா இருக்கணும். ஆனா உங்க குழந்தைகள் சந்தோஷமா இருக்கணும்னா முதல்ல உங்க மனைவிகள் சந்தோஷமா இருக்கணும். அவங்களை நீங்க சந்தோஷமா வச்சுக்கணும். ஐயா, தயவு செய்து உங்க மனைவிகளை அழவிடாதீங்க ஐயா. இதுக்கு மேல எனக்கு ஒண்ணு சொல்ல தெரியல. தனம்போஸ், வாங்க ஊருக்கு போயிடலாம். சரி வா. என்னப்பா விருந்துல எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சுப்பா. எங்க சம்பந்தி? அவங்க எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்கப்பா. என்னப்பா அங்க பிரச்சனை இருக்க அனுப்பிச்சுட்ட? இல்லப்பா, அந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிருச்சா. மாணிக்கண்ணன் கடைக்கு போன் வந்துச்சா, எதிர்பார்க்கலாம் மன்னிப்பு கேட்க ரெடியா இருக்காங்களா, அதான் கிளம்பி போயிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம்பா. சரி, நீ உள்ள போ.
விஜி, மாமா ரவி வீட்டில் கடைசியா பேசுனதை கேட்டேல? ம். நானும் அதை பத்தி தாங்க யோசிச்சு பார்த்துட்டு இருக்கேன். விஜி, மாமா சிரிச்சு பேசி பார்த்துருக்கேன், சீரியஸா பேசியும் பார்த்துருக்கேன். இன்னைக்கு பேசுனது புதுசா இருந்துச்சு. ஆமாங்க. அவர் முகத்தை பார்த்தா ஏதோ ஒரு கவலை இருந்து சுழண்டுகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாங்க. அவரு யார பத்தி பேசினாருன்னு நானும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கேங்க. என்னன்னு தெரியல விஜி. ஒருவேளை மாமா கட்டி கொடுத்த பொண்ணுகள்ல ஏதாவது ஒரு பொண்ணை பொருத்தம் இல்லாத மாப்பிள்ளையை கட்டி கொடுத்துறமேன்னு அப்படி எதுவும் ஃபீல் பண்றாரா? என்னங்க, இப்படி கூட நினைச்சிருக்கலாம்ல. எப்படி? எல்லா சூழ்நிலையிலயும் அனுசரிச்சு வாழ்ற மாதிரி பொண்ணுங்களை வளர்த்தோமே, ஆனா அதுங்க சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி தங்களை மாத்திக்க முடியாம சிரமப்படுதுங்களேன்னு அவரு வேதனைப்படுறாரோ என்னமோ. எப்படி இருந்தாலும் சரி விஜி, அவரு வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு எல்லாருக்கு முன்னாடி பேசினதை பார்க்கும்போது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு விஜி. அது என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சாவாது அதை தீர்க்கிறதுக்கு நம்மளால முடிஞ்ச அளவு முயற்சி பண்ணலாம் இல்லையா? சாரிங்க. அப்பா அப்படி பேசினது ஏதோ ஒரு விதத்துல உங்களை பாதிச்சிருக்கு. நீங்க எந்த தப்பும் பண்ணல. நான் தான். நான் ஸ்ட்ரைட்டாவே கேட்கிறேன் விஜி, நம்ம 2 பேருக்குள்ள உள்ள பிரச்சனைய மாமாட்டும் இல்ல வேற யார்கிட்டயும் சொன்னியா? ஐயோ, நான் யார்கிட்டயும் இத பத்தி எதுவுமே சொல்லலைங்க. நீங்க யார்கிட்டயாவது இத பத்தி பேசுனீங்களா? என்ன விஜி, என்னைய போய் கேக்குற? நான் போய் யார்கிட்ட? கோபி, கோபி அண்ணே, மத்தியானம் இவன் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை பார்த்தேன். எல்லா சப்ஜெக்ட்டும் கம்மியா மார்க் வாங்கியிருக்கான். ஏன் ஏன் இப்படி? நல்லா தான் படிச்சிட்டு இருந்தான். திடீர்னு எப்படி இவ்வளவு மக்கானான்னு புரியல. டேய், நீயே ஒரு மக்கு, அவன் ஓம்புள்ள தானே, வேற எப்படி இருப்பான்? அவன் மக்கா இருக்கிறதுல ஆச்சரியமே இல்லை. யோ, இவ்வளவு நாளா ஃபர்ஸ்ட் ரேங்க்ல தான் வந்துட்டு இருந்தான். இப்பதான் மார்க் கம்மியா வாங்கியிருக்கான். அது வேற ஒண்ணும் இல்ல. ராஜ் வந்து 4 சாத் சாத்தினா எல்லாம் சரியா போயிடும். என்ன சொன்ன? ராஜ் வந்து 4 சாத் சாத்தினா எல்லாம் சரியா போயிடும் சொன்னேன். ஓஹோ, அந்த உரிமை கூட உனக்கு கிடையாது, அவகிட்ட கொடுத்துட்டியா? தூ, நல்ல குடும்பம்டா. யோ, இனிஷியல் இருந்து தான் இருந்தாலும் கஷ்டப்பட்டு 10 மாதம் சுமந்து பெற்றது அவதானே. இருங்க, ஓஹோ. 2 பேரும் இப்படி சண்டை போட்டீங்கன்னாக்க அவையே மார்க் கம்மியா வாங்க மாட்டான். இங்க வாடா. உனக்கு என்ன பிரச்சனை? நீ ஏன் மார்க் கம்மியா வாங்குற? நான் நல்லா தான் எழுதுனேன், ஆனா மிஸ் தான் சரியா மார்க் போடல. இவ்வளவு தெளிவா பேசுறான். இவனை போய் என் பையன் இல்ல. ஒன்னும் பிரச்சனை இல்ல, டியூஷன் சேர்த்து விட்டு நல்லா படிக்க வச்சிடலாம். நானும் அதான் நினைச்சேன், நீயே சொல்லிட்ட. அந்த விஷயத்தை கூட சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். பாத்துக்கிறேன். கோபி, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். காலையில தான் பேப்பர்ல படிச்சேன், கவுன்சிலிங் பத்தி போட்டிருந்தான். அங்க அவனை அழைச்சிட்டு போ. கவுன்சிலிங்கா? அப்படின்னா? கவுன்சிலிங்னா மனோதத்துவ ரீதியில வைத்தியம் பார்த்து சரி பண்றது. அந்த மனோதத்துவ டாக்டர்கிட்ட இவனை அழைச்சிட்டு போனாக்கா இவனுக்கு தகுந்த மாதிரி விசாரிச்சு ஏன் படிப்பு வரல அப்படிங்கறத சரி பண்ணிடுவாரு. கோபி, அதெல்லாம் வேஸ்ட்ரா. அண்ணா இருக்குண்ணே, திருப்பி சொல்லுங்க. கோபி, மனோதத்துவ நிபுணர்னு டாக்டர் ஒருத்தர் இருப்பாரு. அவர்கிட்ட வந்து யாருக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் அழைச்சிட்டு போய் உட்கார வச்சா அவங்களுக்கு தகுந்த மாதிரி விசாரிச்சு பக்குவமா ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ணிடுவாரு. ஏமாமா, என்ன பிரச்சனைனாலும் அந்த டாக்டர்கிட்ட கூட்டு போனா சரி பண்ண முடியுமா? எந்த பிரச்சனையா இருந்தாலும் தீர்த்துருவாரு. இதுல வயசு வித்தியாசம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல, வயசு வித்தியாசம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. யார அழைச்சிட்டு போனாலும் ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ணிடுவாரு. அப்புறம் என்ன, அங்கேயே கூட்டு போயிடலாம். இல்லப்பா, அதெல்லாம் வேஸ்ட். நீங்க சும்மா இருங்க, நானே உன்னை கூட்டு போறேன். போதுமா? போடா. சரிப்பா, உன் இஷ்டம். ஆனா ஒண்ணு தம்பி, அவர்கிட்ட காட்ட வேண்டிய முதல் பேஷண்ட் இவர் தான். இவரையும் அழைச்சிட்டு போ. கொண்டாட்டி பைத்தியம் பிடிச்சு அலையிறான், இவனை தான் முதல்ல கூட்டு போய் காமிக்கணும். போடா. இப்ப பேசுறதெல்லாம் கேட்டேல, படிக்கல, கவுன்சிலிங்கு, சைக்கியாட்ரிஸ்ட்,
இத பத்தில நீ என்ன நினைக்கிற? அவன் மனசுல என்ன இருக்குன்னு தெரியல. சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போனா அவன் மனசுல என்ன இருக்குன்னு தெரியும்னு சொல்றாங்க. இதுல கூட்டிட்டு போறதுல என்ன தப்பு? கூட்டிட்டு போயிட வேண்டியதா? சரோ, என்ன சார் இதெல்லாம்? பார்த்தாலே தெரியலையா இதெல்லாம் என்னன்னு? இல்ல அது தெரியுது. ஏது? நமக்கு ரொம்ப ரொம்ப வேண்டியவங்க கொடுத்த பிரியமான பரிசு பொருள். யாரு? மிஸ்ஸஸ் ராமச்சந்திரன். அவங்களா? அவங்க எதுக்கு இதெல்லாம் கொடுக்கணும்? தேவையில்லாம. தேவையில்லாமன்னு எப்படி சொல்ல முடியும்? அவங்களுக்கு தேவைப்பட போய் தானே இதெல்லாம் கொடுக்கறாங்க. என்ன சார் சொல்ற? அவங்களுக்கு என்ன தேவை? அன்பு, பாசம், உறவு இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படலாம் இல்லையா? சரோ, புரியாம பேசாத. அவங்க கொடுத்தா நீ பாட்டுக்கு வாங்கி வச்சுக்கிறதா? சாரிங்க, இதெல்லாம் எனக்கு வேண்டாம்னு சொல்ல வேண்டியதானே? ரொம்ப ரொம்ப பிரியமா இல்ல கொடுக்கறாங்க. இத பாரு சரோ, இப்படி எல்லாம் யார்கிட்டயும் வாங்குறது சரியில்லை. இன்னைக்கு நம்ம வாங்கினா நாளைக்கு திருப்பி கொடுக்க வேண்டியிருக்கோம்ல. இதெல்லாம் நமக்கு தேவையா? எல்லாத்தையும் பொருளாவே திருப்பி கொடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. சரோ, நான் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளு. அந்த அம்மாவோட நமக்கு எந்த கான்டாக்டும் வேண்டாம். படிப்படியா குறைச்சுக்க, அப்படியே கட் பண்ணி விட்டுரு. அந்த அம்மான்னு யாரு சொல்றீங்க? அவங்க தான் மிஸ்ஸஸ் ராமச்சந்திரன். அவங்க பேர் என்ன? யாருக்கு தெரியும்? ராமச்சந்திரனோட மிஸ்ஸஸ், அவ்வளவுதான் எனக்கு தெரியும். அவங்க பேர் உண்மையிலேயே உங்களுக்கு தெரியாதா? என்ன சரோ, அதான் தெரியாதுன்னு சொன்னேனே. அவங்க பேர் உங்களுக்கு தெரியலனா என் வயித்துல இருக்கிற நம்ம புள்ள மேல சத்தியம் பண்ணி சொல்லுங்க. சரோ, ஏன் பெரிய நீங்க சொல்ல வேண்டாம். என்ன ஒரேடியா தலை முழுகிட்டு அந்த சரளாவுடைய போயிட வேண்டியதானே? சரோ, என்ன பேசுற? பைத்தியக்காரத்தனமா? ஆமாங்க, நீங்க பேசுனது எல்லாமே உண்மைன்னு நம்பின எனக்கு பைத்தியக்கார பட்டம் கரெக்ட் தான். ஒரு தடவை விளையாட்ட நீங்க பவானியை கட்டிக்கிறேன்னு சொன்னது பொறுத்துக்க முடியாம துடிச்சு போனவனா, இப்போ தினம் தினம் என்ன இப்படி எல்லாம் ஏமாத்தி எப்படிங்க உங்களால இப்படி எல்லாம் நாடகம் ஆட முடிஞ்சது? நான் நாடகம் எல்லாம் ஒன்னும் ஆடல சரோ. எது நாடகம் இல்ல? அவ பேர் கூட தெரியாத மாதிரி நடிச்சீங்களே, அது இந்த பொருளை எல்லாம் வாங்க கூடாதுன்னு யோக்கியமா உபதேசம் பண்ணீங்களே, அது இந்த பொருளை நான் ஏன் வாங்க கூடாதுன்னு ஒரு விளக்கம் வேற சொன்னீங்களே, அது இதெல்லாம் நாடகம் இல்லையா? சரோ, நிதானமா கேட்டா எதுக்கும் என்னால பதில் சொல்ல முடியும். நான் ஒண்ணு ஏமாத்தல. இல்ல, நீங்க திட்டம் போட்டு தொடர்ச்சியா என்ன ஏமாத்திட்டே வந்திருக்கீங்க. உள்ளதுலயே பெரிய டிராமா எது தெரியுமா? அன்னைக்கு போன்ல நான் தான் பேசுறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க சரளா கிட்ட பேசுற மாதிரியும் இல்ல, இப்ப எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என் பொண்டாட்டி தான் எனக்கு எல்லாமே கதை விட்டு என்ன அடி முட்டாளாக்குனீங்களே, அதுதாங்க பெரிய டிராமா. அத நம்பி நீங்க யோகியன் ஆயிட்டீங்கன்னு நினைச்சிட்டேனே. என்ன நீ வெறி பிடிச்ச மாதிரி பேசிட்டே இருக்க? என்ன கொஞ்சம் பேச விடு. நான் நல்லவ யோகியன்னு சொல்லிக்கவே இல்ல. நான் தப்பு பண்ண வந்தான். ஆனா அது இப்ப இல்ல, அப்ப அவ கல்யாணம் ஆன புதுசுலயே உனக்கு தெரியும். அதெல்லாம் அப்ப பழைய கதை. இப்ப நான் ஒரு தப்பும் பண்ணல. அந்த சரளா கிட்ட ஒதுங்கணும்னு மனசார விரும்பி ஒதுங்கி ஒதுங்கி ஓடிட்டு இருக்கேன் தெரியுமா? ஓஹோ, ஒதுங்கி ஒதுங்கி போறீங்களா? அவ உங்களை கடையில வந்து பாக்குறதும் தெருவுல வந்து பாக்குறதும் என்ன முட்டாளாக்கி நடு வீட்டுல வந்து இந்த பொருள் எல்லாம் கொடுக்கறதும் இதெல்லாம் ஒதுங்கி போறதுக்கு லட்சணமா? சரோ, இதெல்லாம் அவ திமிர்ல செய்யறது. திமிர்ல இல்லங்க, அவ ஆசையில பண்றா. இந்த பொருள் எல்லாம் அவ எனக்காக வாங்கிட்டு வந்தா நினைக்கிறீங்களா? உங்களுக்கு பரிசு கொடுக்கறா, அதுவும் ஏன் மூலமா. என்ன என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டீங்களே. நீங்களாம் ஒரு மனுஷனா? சரோ, என் பொறுமையை சோதிக்காத. நான் சொல்றத நம்பு. அதிகாரம். நீங்க போடுறத திங்கணும், தர்றத உடுத்திக்கணும், கூப்பிட்டா படுத்துக்கணும், புள்ளைய பெத்து தரணும். நீங்க சொல்ற எல்லாத்தையும் நம்பணும். நீங்க பொண்டாட்டி என்ன பொம்பளை நினைச்சீங்களா இல்ல வீட்டுல வளர்க்குற நாய் நினைச்சீங்களா? வெக்கமா இல்ல உங்களுக்கு? என்னடா இன்னும் அடிக்கலையேன்னு பார்த்தேன். பதில் சொல்றதுக்கு வழி இல்லனா அடிச்சு தானே தப்பிச்சுக்கணும். பேசிய என்ன மிருகமாக்குற? நான் ஒண்ணு மிருகமாக்கலைங்க, அது உங்களோட குணம்.
ஆ!